வளர்ந்தவர். எனவே இவர் கோகானாக இருக்கிறார், யோவான் ஸ்நானகர். இங்கே கவனிக்கும் போது யோவான் ஸ்நானகன் ஒரு கோகான் ஆவார். இவர் ஒரு கோகானிய குடும்பத்தில் பிறந்தவர். அப்பா வழியிலும் அம்மா வழியிலும் 100% ஆரோன் குடும்பத்தை சார்ந்தவர். லூக்கா 1:5 கவனிக்கும் போது இவர் ஆசாரியன் மாத்திரம் அல்ல, இவர் ஒரு கோகான் ஆவர். ஹல்லேலூயா. கோகான் என்றால் பிரதான ஆசாரியனுக்கு ஒரு ஈக்குவலான ஒரு அத்தாரிட்டி கொண்டவர். எந்த ஆடு பலி செலுத்த வேண்டும் என்று இவர்தான் அந்த நாட்களில் சொல்ல வேண்டும். ஆக்சுவலி பிரதான ஆசாரியன்னு சொல்லலாம். பட் இன்னொரு ஆப்ஷன் யாருக்கு கொடுத்தாருன்னா ஆண்டவர் இந்த கோகானியர்களுக்கு கொடுத்தார். ரெண்டாவது ஒரு ஆப்ஷனாக இந்த கோகானியர்களுக்கு அந்த அத்தாரிட்டியை கொடுத்தார். அப்போ ஒரு பிரதான ஆசாரியர்களுக்கு யோகன்னான் என்று பெயரும் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. 1 நாளாகத்தில் நீங்கள் கவனிக்கும் போது 6:10 எஸ்ரா 10:6 இவர் பெயர் என்னென்னா கோகன்னான், யோகன்னான் என்றும் பிரதான ஆசிரியர்களுக்கு பெயர் அங்கே பயன்படுத்தப்பட்டிருக்கிறதையும் நாம் பார்க்கிறோம். இந்த பெயர் ஆண்டவர் வைக்க சொன்ன ஒரு பெயராக இருக்கிறதையும் நாம் பார்க்கிறோம். அப்போ யோவான் ஸ்நானகர் யார் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா மிக முக்கியமாக இவர் பஸ்கா பண்டிகையில் பிறந்தவர். ஹல்லேலூயா. இவர் யார் என்றால் இவர் பஸ்கா பண்டிகையில் பிறந்தவர். அது மட்டும் இல்லாமல் யோவான் என்ற பெயர் வைக்கும்படி தேவதூதர் சொல்லுகிறார். ஆமென். தேவதூதரே சொல்லுகிறார் யோவான் என்று பெயரிட வேண்டும் என்று எலிசபெத்துக்கிட்டும் சொல்லுகிறார். அதே சமயத்தில் அவர் சகரியாக்கிட்டையும் அந்த வார்த்தையை சொல்லுகிறார். சகரியாவுக்கும் எலிசபெத்துக்கும் பிறந்த மகன் தான் இந்த யோவான் ஸ்நானகர். யோவான் ஒரு கோகான். அது மட்டும் இல்லாமல் யோவானை குறித்து சொல்லப்பட்டிருக்கு, மல்கியாவுக்கு பிறகு 400 வருடங்கள் கர்த்தருடைய வார்த்தை யாருக்கும் கிடைக்கவில்லை. ஆனால் முதல் யோவான் ஸ்நானகர் வழியாக கர்த்தருடைய வார்த்தை கிடைத்தது. ஆசாரிய வகுப்பை இவர் இந்த யோவான் ஸ்நானகர் ஆசாரிய வகுப்பை சார்ந்தவராக இருந்தார். யோவான் ஒட்டக மயிர் உடையை உடுத்தி கொண்டவராக இருந்தார். இவரை குறித்து பார்க்கும்போது வெற்றி கிளிகளும் காட்டுத்தேனும் இவனுக்கு ஆகாரமாக இருந்தது. அநேகத்தை சாப்பிட்டாங்க. ஏன் இவருக்கு வெற்றி கிளிகளும் காட்டுத்தேனும் ஆகாரமாக இருக்க வேண்டும்? ஏன் இது 2 மட்டும்தான் சாப்பிடணுமா அப்படின்ற கேள்வி எழும்பும் நமக்கு. சில பேர் நினைக்கலாம் அவர் ரொம்ப ஆடம்பரத்தை விரும்பாதனால அவர் ஒட்டக மயிர் உடையையும் அவர் வெட்டிக்கிளியையும் காட்டுத்தேனையும் புசித்தார் அப்படின்னு சொல்லி சில பிரசங்கள் நீங்கள் கேட்டிருப்பீங்க. இது ஏன் அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா இவர் யார் நம்ம பார்த்துட்ருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர் ஒரு ஆசாரியத்துவ குடும்பத்தில் சார்ந்தவர். ஒரு ஆசாரியன் உடை எப்படி இருக்கும்? ராஜா வஸ்திரம் இல்லைங்களா? அது ராஜா உடுத்தி அந்த வஸ்திரம். வெளில ஆசாரியன் போகிறான் அப்படின்னா சாதாரணமாக இல்லை. இன்றைக்கி பாஸ்ட்டு போனால் கூட பார்க்காத மாதிரியே போகிற மக்கள் உண்டு. விசுவாசி மக்கள் தான். பாஸ்ட் அங்கே போனாலும் அப்படியே பார்க்காத மாதிரியே போயிடுவாங்க. அந்த நாட்கள் அப்படி கிடையாது. ஒரு ஆசாரியன் வரான் அப்படின்னா ஒரு ராஜா வரும்போது என்ன ரெஸ்பெக்ட் சொசைட்டியில் இருக்குமோ அவ்வளோ மதிப்பும் மரியாதையும் அந்த ஆசாரியருக்கு இருந்திருக்குது. ஒரு ஆசாரிய குடும்பத்தில் பிறந்த இவர் எப்படி ஒட்டக மயிர் உடையை தரித்து கொண்டிருந்தார்? இவர் எப்படி ஆகாரம் 2 வகையான ஆகாரத்தை ஆயத்தம் வைத்திருந்தார் என்றையும் நாம் பார்க்க இருக்கிறோம். ஒவ்வொரு யூதர்களுக்கும் 30 வயது வரை வீட்டை சார்ந்து வாழலாம். கவனிங்க, ஒவ்வொரு 30 வரை வீட்டை சார்ந்து வாழலாம். அதற்கு பின்பதாக என்ன செய்யலாம் அப்படின்னா அவர்கள் இஷ்டப்படி வேலைக்கு போகலாம். அவங்க இஷ்டத்திற்கு அவங்க இருக்கலாம். இஷ்டமான இடத்துக்கு போகலாம். இன்றைக்கி கவர்மெண்ட் நம்மளுக்கு 18 வயசு பிள்ளைங்களை கொடுத்துருக்குறாங்க. பிள்ளைங்களுக்கு வயது 18 வயது வரை அவங்க அப்பா அம்மா கண்ட்ரோல் தான் இருக்கணும். லைசன்ஸ் எடுக்கக்கூடாது, முடியாது. 18 வயசுக்குள்ளாக அவர்கள் எந்த பிரச்சனையும் பண்ணக்கூடாது. பிரச்சனை பண்ணி மாட்டிக்கிட்டாங்கன்னா அப்பா அம்மா தூக்கிட்டு போய் அரெஸ்ட் பண்ணி உள்ளே போட்டுருவாங்க. 18 வயசுக்கு மேலே ஆயிடுச்சு அப்படின்னா கவர்மெண்ட் அவங்களுக்கு ஒரு அத்தாரிட்டி கொடுக்குது, ஒரு அங்கீகாரம் கொடுக்குது. அதுபோல் யூதர்களுக்கு 30 வயசு இருந்தது. 30 வயசு வரை அப்பா அம்மா சொல்வதை தான் கேட்க வேண்டும், அப்பா அம்மா சொல்வதை தான் கீழ்ப்படிய வேண்டும், அப்பா அம்மா சொல்படி தான் நடக்க வேண்டும். அவர்கள் ஒரு கண்ட்ரோல் இருப்பாங்க. 30 வயதுக்கு மேலே தான் அவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்று அவர்கள் என்ன தீர்மானிக்கிறார்களோ அதை அவர்கள் செய்வதற்கு உரிமை உண்டு. ஆமென். இது யூதர்களுடைய வழக்கமாக இருந்தது. அப்போது இந்த யோவான் 30 வயதுக்கு மேலே தான் என்ன செய்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் வீட்டிலேருந்து வெளியே போகிறார். கவனிக்க வேண்டிய ஒன்று, அதற்கு பின்பதாக இவர்கள் என்ன செய்ய முடியும்? தாய் தகப்பனை விட்டு போகலாம், வேலைக்கு போகலாம், தன் இஷ்டப்படி இவர்கள் என்ன செய்ய முடியும்னா வாழ முடியும். இங்கே நீங்கள் கவனிக்கும்போது அந்த நாட்களில் என்ன நடந்தது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ளாக, ஐ மீன் ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ளாக, சபைக்குள்ளாக, ஆலயத்துக்குள்ளாக
பரிசுத்த ஸ்தலம் இருந்தது, மகா பரிசுத்த ஸ்தலம் இருந்தது. அந்நிய சக்திகள் உள்ளே வரக்கூடாதபடி இருந்தது, அந்நிய உபதேசங்கள் உள்ளே வரக்கூடாதபடி இருந்தது. ஆண்டவர் யாரை வைத்திருக்கிறாரோ ஆசாரியர்கள், அவர்கள் தான் மக்களுக்காக பலி செலுத்த வேண்டும், அவர்கள் கர்த்தருடைய ஆலோசனைப்படி நடக்க வேண்டும். ஆனால் அந்த நாட்கள் என்ன நடந்ததுன்னா, அந்த கவர்மெண்ட் வந்ததுனால ரோம பேரரசு கவர்மெண்ட்டில் வேலை செய்கிறதான எல்லாரையும், பெரிய பெரிய அதிகாரிகளையும் இந்த ஆசாரியர்கள் தங்களுடைய பந்தி விசாரிப்புக்கு பயன்படுத்த ஆரம்பித்தார்கள். தங்கள் போய் பலி செலுத்த வேண்டிய இடத்திலே கிறிஸ்தவர்கள் ஆசாரியர்கள் அல்லாதவர்களையும் உள்ளே அனுமதித்தார்கள். இன்றைக்கி சபைக்குள்ளாக இன்றைக்கி இந்த ஸ்டேஜ் இருக்குது அப்படின்னா கர்த்தருடைய ஆவியானவரை ஏற்படுத்தப்பட்ட ஒரு இடம். ஏனென்றால் இந்த இடத்துல நின்று அநேக வார்த்தைகள், கர்த்தருடைய வார்த்தைகள் ஆண்டவர் இங்கிருந்து பேசியிருக்கிறார். ஆமாவா? இங்கிருந்து அநேக வார்த்தைகள் பேசியிருக்காரு. ஆனால் இந்த இடத்துல இன்றைக்கி சபைகளுக்குள்ளாக என்ன நடந்துச்சுன்னா, இன்றைக்கி ஸ்டேஜுக்கு மேலே நிறைய தேவையில்லாது, அருவருப்பானது, இயேசுவை அறியாதவர்கள், ரட்சிக்கப்படாதவர்கள் எல்லாரையும் கூப்பிட்டு வந்து இன்றைக்கி சபையில் உட்கார வேண்டிய நிலைக்கு இன்றைக்கி தள்ளப்பட்டிருக்கு. ஆனால் ஆண்டவர் ஏற்படுத்தும் போது சபையை, இந்த இடம் பலிப்பீடம், ஆசாரிகள் செலுத்த வேண்டியது, ஊழியக்காரர்களுக்கு ஆண்டவர் கொடுத்த ஒரு இடம், கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளக்கூடியதான இடம், இது ஒரு பரிசுத்தமான ஒரு புனிதமான இடம் ஆண்டவர் ஏற்படுத்தினது. அந்த நாட்கள் அப்படி இல்லை. அவர்கள் ஆசாரிய கூடாரத்துக்குள்ளாக, அதாவது அந்த தேவாலயத்துக்கு உள்ளாக அரசியல்வாதிகளை உள்ளே விட்டாங்க. அந்த நாட்கள் இருந்ததான ரோம பேரரசில் வேலை செய்த சிலரை, பதவியில் இருக்கிறவர்களை உள்ளே விட்டதுனால சில ஆசாரியர்களுக்கு இது பிடிக்காமல் ஆனது. சில ஆசாரியர்களுக்கு இது பிடிக்காமல் என்ன செய்தாங்கன்னா, அவர்கள் தேவாலயத்தை விட்டு, அவர்கள் எருசலேமை விட்டு, அவர்கள் இஸ்ரவேலை விட்டு, அவர்கள் செங்கடலுக்கு கிழக்காலே போய் அங்கே அவர்கள் இருந்தார்கள். சில பரிசுத்தவான்கள் எல்லாரும் என்ன செய்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, சில ஆசாரியர்கள் மாத்திரம், சிலர் இங்கே நடக்கிற அநியாயங்களை எங்களால் பார்க்க முடியல, இங்கே நடக்கிற அநியாயங்களை எங்களால் ஜீர்ணிக்க முடியல, இங்கே இருக்கிறது எல்லாமே வார்த்தை வசனத்திற்கு விரோதமாக இருக்கிறது, தீர்க்கதரிசிக்கு விரோதமாக இருக்கிறது, மோசே சொல்லிக் கொடுத்த எல்லா கற்பனைக்கு விரோதமாக இருக்கிறது என்று சொல்லி சிலர் அங்கிருந்து வெளியே போனாங்க. நாங்கள் வெளியே போகிறோம், இங்கே அநியாயம் பார்க்க முடியலன்னு சொல்லி. அப்படி 30 வயசில் எருசலேமை விட்டு, இஸ்ரேலை விட்டு புறப்பட்டு போனவர் தான் இந்த யோவான் ஸ்நானகர். இவங்களை எசனீஸ் என்று இவர்களை சொல்வார்கள். எபிரேய மொழிபெயர்ப்பில் எசின்ஸ் என்று இவர்களை சொல்வார்கள். எசின்ஸ் என்றால் தூய்மை என்று அர்த்தம். எசின்ஸ் என்றால் தூய்மை என்று அர்த்தம். இவர்கள் எங்கே போவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்களுக்காக ஒரு இடம் கொடுக்கப்பட்டிருந்தது. அந்த இடம் தான் கும்ரான். இவங்க கும்ரான் என்றதான ஒரு இடம் இருந்தது. அங்கே போய் என்ன செய்வாங்கன்னா, இங்கே நீங்கள் மேப்பில் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே இருக்குது, செங்கடலுக்கு கிழக்கால இந்த கும்ரான் என்றதான இடம் இருக்கிறதையும் நாம் பார்த்து கொண்டு இருக்கிறோம். அப்போ இங்கே இவர்கள் போயிட்டு அங்கே என்ன செய்வாங்கன்னா, இயற்கையாக அமைந்திருக்கிறதான சில குகைகள் இருந்தது. அந்த குகையிலே இவர்கள் இருந்து, அங்கே அவர்கள் போய் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ஆசாரியர்கள் அங்கே இருந்தாங்க. யாரெல்லாம் தன் வாழ்க்கையை வெறுத்து, நான் இன்னைக்கு சொல்லுவாங்க இல்லையா, எல்லாத்தையும் விட்டு அவன் சன்னியாசியாக போயிட்டான்டா அப்படிம்பாங்க பார்த்தீங்களா, இந்த வாழ்க்கையை விட்டு, இந்த வசதியை விட்டு, இந்த யாரும் பிடிக்கல, மக்கள் பிடிக்கல, சம்பாதிப்பு பிடிக்கல, பணம் பிடிக்கல, சொந்தக்காரங்க பிடிக்கல, வீட்டார் பிடிக்கலன்று எல்லாம் இப்படியே சன்னியாசியாக போயிட்டாண்டா அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா இன்றைக்கி இந்த நாட்களில். அதுபோல் அவர்கள் அங்கே நடக்கிற அநியாயத்தை பார்க்கக்கூடாதபடிக்கு, முடியாதபடிக்கு அவர்கள் அவர்களை வெறுத்து ஒரு இடத்துக்கு போகிறது, அந்த கும்ரான் என்ற இடத்துக்கு போவாங்க. இங்கே போய் அவர்கள் என்ன செய்வாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அங்கே ஆண்டவருடைய வருகைக்காக அவர்கள் காத்திருப்பாங்க. எப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இங்கே நீங்கள் பார்த்துருக்கும் போது நிறைய குகைகள் இருந்தது. இது ஆராய்ச்சியாளர்கள் இதை கண்டுபிடித்தார்கள். இங்கே அது மட்டும் இல்லாமல் நீங்கள் கவனித்து கொண்டிருக்கும் போது 1949 ஆண்டிலே இது என்ன நடந்தது, ஒரு ஆராய்ச்சியிலே இந்த இடத்தை கண்டுபிடித்தார்கள். இங்கே வாழ்ந்த காலங்கள் என்று பார்த்தோம் அப்படின்னா, கிறிஸ்துக்கு முன்பதாக 134 கிறிஸ்துக்கு பின்பதாக 68 வரை இங்கே சில மக்கள் வாழ்ந்ததாக சொல்கிறார்கள். கீழே வெப்சைட் இருக்குது, நீங்கள் போய் அடித்து பார்த்தீங்கன்னா கும்ரானை பற்றி நிறைய அங்கே உங்களுக்கு தெரியும். இங்கே தான் யோவான் ஸ்நானகர் போய் அங்கே இருந்தார். இங்கே என்ன செய்வாங்கன்னு பார்த்தீங்கன்னா, தினமும் காலையில் எழுந்த உடனே அங்கே இருக்கிற எல்லா எசின்ஸும் இங்கே ஒரு தொட்டி கட்டியிருப்பாங்க. அதுக்குள்ளே தண்ணி இருக்கும். இங்கே இறங்கி நடந்து 3 முறை அந்த தண்ணியில் மூழ்கி
எழுந்து போயிடுவாங்க. மறுபடியும் சாயங்காலம் பார்த்திங்கன்னா இதே மாதிரி இந்த தொட்டிக்குள்ளாக 3 முறை அவர்கள் ஸ்நானம் பண்ணுவாங்க. ஒரு நாளைக்கு 6 முறை ஸ்நானம் பண்ணுவார்கள். மற்ற நேரத்தில் அவர்கள் ஆட்டுகளை வளர்த்தார்கள் என்று வரலாற்று சொல்கிறது. மற்ற நேரத்தில் அவர்கள் சில புஸ்தக சுருள்களை எழுதினார்கள். ஏனென்றால் பாவங்கள் அநியாயங்கள் ரொம்ப தலைவிரித்து ஆடுது. ஆண்டவர் எப்போ அடிப்பாருன்னு தெரியாது, எப்போ இஸ்ரேல் தேசத்தை அழிப்பாருன்னு தெரியாது. எனவே அந்த அழிந்து போகாதபடிக்கு சில வார்த்தைகளும் நியாயப்பிரமாணங்களும் அழிந்து போகக்கூடாது என்பதற்காக சில புஸ்தக சுருளை அவர்கள் எழுதி அந்த குகைகளுக்குள்ளாக பானையிலே போட்டு வைத்திருந்தார்கள். எனவே அந்த பானையில் போட்டு வைத்ததை 1949 தான் அவர் கண்டுபிடித்தார்கள். எனவே இந்த எசின்ஸ் தான் இந்த யோவான் ஸ்நானகர் இங்கே தான் போகிறார். அங்கே உடை என்ன பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் யூனிஃபார்மான உடை. அங்கே எல்லாருக்கும் இந்த ஒட்டகமயிறு அண்டு சாப்பாடுன்னு பார்த்திங்கன்னா வெட்டுக்கிளிகளும் காட்டுத்தேனும் தான் அங்கே உணவாக இருந்தது. அது மட்டும் இல்லாமல் வெட்டுக்கிளினா நீங்கள் பார்க்குற வெட்டுக்கிளி கிடையாது. நாம் வெட்டுக்கிளினா வெட்டுக்கிளி எப்படி சாப்பிட்ருக்க முடியும்னு நினைக்கிறோம். இதுதான் அது கிடையாது. வெட்டுக்கிளிகளில் 12 வகையாக இருக்குது. இது மட்டும் கிடையாது. இன்னொரு வெப்சைட் செக் பண்ணி பார்த்தா 20 வகையான வெட்டுக்கிளிகள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் வெட்டுக்கிளிகளை ஆப்பிரிக்கா தேசத்திலே ஒரு உணவாக பயன்படுத்தப்படுகிறது. ஒரு உணவாக அதை புசிக்கிறாங்க, சாப்பிடுவதற்கு அலோடு இருக்குது. இவர்கள் சாப்பிட்ட வெட்டுக்கிளிகள் அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா ஏறக்குறைய 1 3 kg வரை வளரக்கூடிய பெரிய பெரிய வெட்டுக்கிளிகள். அதை தான் அவர்கள் புசித்தார்கள். எனவே அந்த புசித்தது தான் அந்த யோவான் ஸ்நானகர். யோவான் ஸ்நானகர் மீண்டுமாக எருசலேமுக்கு திரும்பி வரார். ஆமென். அது மட்டும் இல்லாமல் இந்த எசின்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா பேச மாட்டாங்க, பேசக்கூடாதவங்க. அங்கே அரட்டை அடிக்கிறது, சிரிக்கிறது, பேசுறது, விளையாதெல்லாம் கிடையாது. அவங்க எப்பொழுதும் உபவாசத்திலும் ஜபத்திலும் தரித்திருந்தார்கள், வருகைக்காக தரித்திருந்தார்கள். இந்த வேலையாக தான் இருந்தார்கள். ஒரு வேளை இவங்க யாராவது வீட்டுக்கு போனோன்னா இவங்களுடைய அங்கே ஒருத்தர் எப்படியும் தலைவராக இருப்பார், அவர்கிட்ட கேட்டுட்டு சைகையில் வீட்டுக்கு போவாங்க. ஒரு எசின்ஸ் போகிறாங்க அப்படின்னா பெரிய ஆச்சரியம், அபூர்வம், பார்க்க முடியாது. அப்போது ஒரு எசின்ஸாக மீண்டுமாக எருசலேமுக்கு திரும்புகிறார் யோவான் ஸ்நானகர். ஆமென். அப்போ இவர் எப்படி ஊழியம் செய்கிறார், எப்படி உங்கள் பேச்சை மக்கள் கேட்டாங்க. அதாவது விரியன் பாம்பு குட்டிகளே அப்படின்னு சொன்ன உடனே எல்லாம் பயப்படுறாங்க. நீங்கள் பாவம் செஞ்சீங்கன்னு சொன்னோடனே எல்லாம் பயப்படுறாங்க. ஏன்? இவர் சொன்ன உடனே நடக்கணுமானா இவர் யார், இவர் எப்படிப்பட்டவர், இவர் எப்படிப்பட்ட நபராக இருந்தால் மக்கள் தங்களை ஒப்பு கொடுத்துருப்பாங்க, எப்படிப்பட்ட நபராக இருந்தால் நாங்கள் பாவம் செஞ்சிட்டோம் என்னை மன்னிச்சிருங்கன்னு சொல்லி எல்லாம் ஞானஸ்நானம் எடுக்க வருவாங்க என்று சொல்லி எல்லா கேள்விகளுக்கும் பதிலும் நாளைக்கு நாம் கண்டினியூ பண்ண வரோம். ஹல்லேலூயா.